Welcome to TAF IAS Academy. This is Shuganti Shivaji from Tanjavur branch. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா 8th ஸ்டாண்டர்ட்ல லெசன் வைஸ் அப்படிங்கறத பார்த்துட்டு இருக்கோம். சோ இதுல 8ஆம் வகுப்புல இருக்கக்கூடிய சமச்சீர் கல்வியில 7வது லெசனா இருக்குது. ஓகே, சோ ஆங்கிலேயர் ஆட்சியில நகர்ப்புற மாற்றங்கள் என்னென்ன இருந்தது. ஓகேவா? சோ அர்பன் சேஞ்சஸ் டியூரிங் பிரிட்டிஷ் ரூல் அப்படிங்கறத பார்க்க போறோம். ஓகேவா? சோ இதுல ஒரு 15 மினிட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஓவரால் இந்த லெசன்ல என்ன சொல்லிருக்காங்க, இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அப்படிங்கறத டிஸ்கஸ் பண்ணிட்டு ஒன் லைனர் क्वेश्चंस அப்படிங்கறத டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த லெசன்ல எதெல்லாம் கவர் பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா பண்டைய மற்றும் இடைக்கால கட்டங்கள்ல நகரங்களோட தோற்றம் எப்படி இருந்துச்சு. ஓகேவா? சோ எப்படிலாம் வந்துட்டு சிட்டிஸ் அப்படிங்கிறது தோன்றுனுச்சு அப்படிங்கிறதையும், ஆங்கிலேயர் ஆட்சி காலத்துல நகரமயமாதல் அர்பனைசேஷன் எப்படி இருந்தது, அதோட தன்மை எப்படி இருந்தது அப்படிங்கிறதும், நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா புதிய மயங்களான இராணுவ குடியிருப்புகள்லேருந்து மலைவாழ் இடங்கள்லேருந்து துறைமுக நகரங்கள்னு சொல்லிட்டு இதெல்லாம் எப்படி வந்து உருவானுச்சு அப்படிங்கிற விஷயமும், அதே மாதிரி மദ്രാஸ் சொல்லக்கூடிய இந்த சென்னை எப்படி தோற்றமானுச்சு அப்படிங்கிறத இந்த லெசன்ல பார்க்க போறோம். ஓகே, ஸோ ஜென்ரலா வந்து பாத்தீங்கன்னா ஆங்கிலேயர் ஆட்சி வர்றதுக்கு முன்னாடி இந்தியாவில் உள்ள நகரங்களை வந்து எப்படி பிரிச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பண்டைய கால நகரங்கள், இடைக்கால நகரங்கள் மற்றும் நவீன காலம்னு சொல்லக்கூடிய இந்த நகரங்களை வந்து 3 வகையா பிரிக்கிறோம். ஓகேவா? ஸோ தட் மீன்ஸ் ஏன்ஷியன்ட் டைம்ல இருக்கக்கூடிய நகரங்கள், அதே மாதிரி இடைக்கால நகரங்கள், நவீன கால நகரங்கள் அப்படிங்கிற மாதிரி 3 வகையா பிரிக்கிறோம். ஓகேவா? ஸோ இதுல பண்டைய கால நகரங்கள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம மன்னர்கள் ஆட்சி செஞ்சிருந்த அந்த காலத்துல அவங்களோட குடியிருப்பு பகுதிகள், அதை சுற்றியுள்ள அந்த பகுதிகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வர்த்தகம் செய்வதற்கு வந்து ரொம்ப ஈஸியா இருக்கிற மாதிரி, கடல் பக்கம் இருக்கிற மாதிரினா வந்து ஆறுகளை அடைவதற்கு ஈஸியா இருக்கிற மாதிரினா வந்து பார்த்தீங்கன்னா அந்த குடியிருப்பு அமைப்புகள் அப்படிங்கிறது அமைஞ்சிச்சு. ஓகேவா? ஸோ மெஜாரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா அந்த அமைப்புகள் அப்படிங்கிறது நிர்வாக ரீதியாகவும் சமய ரீதியாகவும் அதே மாதிரி பண்பாட்டு மையங்களாகவும் தான் அந்த நகரங்கள் வளர்ந்துச்சு அப்படிங்கிறத சொல்றாங்க. ஓகே, ஸோ பண்டைய கால நகரங்கள் பார்க்கும்போது நம்ம ஹராப்பா, மொஹஞ்சதாரோ, வாரணாசி, அலகாபாத், மதுரை இந்த மாதிரி நகரங்கள் பார்த்தீங்கன்னா பண்டைய கால நகரங்கள், ஏன்ஷியன்ட் சிட்டிஸ்க்கு வந்து எக்ஸாம்பிளா சொல்றோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இடைக்கால நகரங்கள். ஓகேவா? ஸோ இடைக்கால நகரங்கள் பார்க்கும்போது இந்த மெடிவல் டைம்ல இருக்கக்கூடிய நகரங்கள் எந்த மாதிரி இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா பிராந்திய மற்றும் மாகாணங்களுக்கு தலைநகரமாக விளங்கியிருக்கும். ஓகே, ஸோ ரீஜனல் ஆஸ் வெல் அஸ் ப்ராவின்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹெட் குவார்ட்டராக இருக்கிற மாதிரி இந்த இடைக்கால நகரங்கள் இருக்குது. ஓகே, ஸோ இதில் முக்கியமானது பார்த்தீங்கன்னா டெல்லி, ஹைதராபாத், ஜெய்ப்பூர், லக்னோ, ஆக்ரா மற்றும் நாக்பூர் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இடைக்கால நகரங்களுக்கு எடுத்துக்காட்டாக சொல்லுவோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நவீன கால நகரங்கள் பார்க்கும்போது ஐரோப்பியர்கள் வருகைக்கு அப்புறம் தான் நம்மளோட நவீன கால மாடர்ன் இந்தியா அப்படிங்கிறத ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, ஸோ அந்த ஐரோப்பியர்கள் வருகை வந்ததுக்கு அப்புறமேல நிறைய மாற்றங்கள் நடந்திருக்கும். ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சூரத்தில், கோவா, டையூ, டாமன், பாண்டிச்சேரி இந்த மாதிரி பகுதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நகரங்கள் அப்படிங்கிறது உருவானுச்சு அப்படின்னு சொல்றோம். ஸோ ஓகே, முக்கியமான 3 மாகாணங்கள் சொல்லக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னை, மும்பை, கல்கட்டா. ஓகே, ஸோ இந்த 3 முக்கிய மாகாணங்கள்ல பார்த்தீங்கன்னா நிர்வாக தலைநகரமாகவும் வணிக மையமாகவும் செயல்பட்டுச்சு அப்படிங்கிறத சொல்றோம். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா பண்டைய கால நகரங்கள், இடைக்கால நகரங்கள், நவீன கால நகரங்கள் அப்படிங்கிற பார்த்தோம். இந்த நகரங்கள் எப்படியெல்லாம் வந்து growth ஆனுச்சுன்னு பார்த்தீங்கன்னா மலை நகரமாவோ, அதே மாதிரி தொழில் நகரங்கள், நீதிமன்ற நகரங்கள், இருப்பு பாதை நகரங்கள், இராணுவ அதிகாரங்கள், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கக்கூடிய பகுதிகள், இந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா நகரங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்னாச்சு டெவலப் ஆச்சு. ஓகேவா? ஸோ இதில் ஆங்கிலேயர் ஆட்சியில் நகரமயமாக்கலோட தத்துவங்கள் என்னன்னு பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தொழிலகங்கள் அப்படிங்கிறது, இந்திய தொழிலகம் அப்படிங்கிறது ரொம்பவே அழிக்கப்பட்ட சூழ்நிலையில இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ நம்ம ஐரோப்பியர்கள் வருகைக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐரோப்பியர்களை ஆங்கிலேயரும் சேர்த்து வராங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா சுதந்திரமா வர்த்தகம் செஞ்சுட்டு இருந்த இவங்க இந்தியர்களோட தொழிலகங்கள் அப்படிங்கிறது பாதிப்படைந்து ஆங்கிலேயர்களோட கொண்டு வந்த இந்த இண்டஸ்ட்ரியல் பாலிசி வந்து ரொம்பவே டேமேஜ் பண்ணுச்சு அப்படிங்கிறத சொல்லலாம். ஓகே, ஸோ இதில் பழைய உற்பத்தி நகரமாக இருக்கக்கூடிய டாக்காலேருந்து முர்ஷிதாபாத், லக்னோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதோட முக்கியத்துவத்தை இழந்ததா சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இதில் நாட் ஓன்லி திஸ், இது மட்டும் இல்லாமல் இந்த ஆங்கிலேய வருகைக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்தியா அப்படிங்கிறது எப்படி செயல்பட்டுச்சுன்னு பார்த்தீங்கன்னா வெறும் கச்சா பொருட்கள் உற்பத்தி செய்கிற ஒரு இடமாக தான் பார்த்தாங்க. ஓகே, ஸோ கச்சா பொருட்களை ரா மெட்டீரியல் சப்ளை பண்ணுற ஒரு பிளேஸாக தான் இருந்தது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த பருத்திலேருந்து சணல், பட்டு இந்த மாதிரி இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் நம்மளோட இந்தியாவில் விளைவிப்போம். ஓகேவா? ஸோ இந்தியாங்கிறது செல்வவளமிக்க நாடு. ஸோ இந்த ஐரோப்பியர்கள் இதெல்லாம் வணிகம் செய்கிறதுக்கும் வியாபார நோக்கத்துக்காக ஐரோப்பியர்கள் வந்தாங்கன்னு சொல்கிறோம். ஸோ அப்போ இந்தியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய பொருட்களை வந்து கச்சா பொருட்களை என்ன பண்ணுறாங்க, ஏற்றுமதி செய்கிறாங்க. ஓகேவா? ஸோ அங்கே வந்து ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணுறாங்க, அவங்கள்ட்ட நிறைய இண்டஸ்ட்ரி ஃபெசிலிட்டிஸ் இருந்த
இருந்தனால இது எல்லாத்தையும் எடுத்துட்டு என்ன பண்ணாங்க, முழுமையான பொருட்களாக கொண்டு வந்து மறுபடியும் எங்க வந்து பார்க்கணும்னா இந்திய சந்தையில விற்கிறாங்க. ஓகேவா. ஸோ அப்போ இந்தியாவோட இருக்கக்கூடிய கைத்தறி பொருட்கள், கைவினை பொருட்கள் எல்லாமே முடக்கம் அடைஞ்சிருச்சு. ஓகேவா. ஸோ அது மட்டும் இல்லாமல் இறக்குமதி வரி, ஏற்றுமதி சார்ந்து இந்த மாதிரி விஷயங்கள்ல நிறைய மாற்றம் அடைஞ்சதுனால ஐரோப்பியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பொருட்களை இங்கே வந்து இறக்குமதி செஞ்சாங்க. ஆனால் நம்மளோட பொருட்கள் அங்கே ஏற்றுமதி செய்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கச்சா பொருட்கள் மட்டும்தான் ஏற்றுமதி செய்யப்பட்டது. நம்ம முழுமையான பொருட்கள் சொல்லக்கூடிய இந்த கைத்தறி ஆடைகள் இது எல்லாமே முடக்கம் ஏற்பட்டுச்சு. ஓகேவா. அப்போ இந்த நகரமயமாதல் அப்படிங்கிறது குறைவதற்கு காரணம் என்ன பார்த்தீங்கன்னா தொழிற்சாலைகளோட கச்சா பொருட்கள் ஏற்றுமதி செய்யும் ஒரு இடமாக தான் இந்தியா விளங்குனுச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஆக்ரா பார்த்தீங்கன்னா முற்றிலுமா வந்து ஒழிக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க. ஓகே. ஸோ இது மட்டும் அல்லாமல் இருப்பு பாதை அப்படிங்கிறது கொண்டு வந்தாங்க. ஓகே. ஸோ ரயில்வே ஃபெசிலிட்டிஸ் அப்படிங்கிறது கொண்டு வந்தாங்க. ஸோ முதலாக பார்த்தீங்கன்னா 1853 மும்பை டு தானே அப்படிங்கிறத சொல்கிறோம். ஸோ இந்த மும்பை டு தானே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரயில்வே இருப்பு பாதை அப்படிங்கிறது துவங்கப்பட்டுச்சு. ஓகே. ஸோ இந்த ஒவ்வொரு ரயில் நிலையமும் பார்த்தீங்கன்னா இந்த மூலப்பொருட்கள் சொல்லக்கூடிய ரா மெட்டீரியல்ஸை சப்ளை பண்ணுற ஏற்றுமதி செய்யும் மையமாக மாறுனுச்சுன்னு சொல்கிறாங்க. ஓகே. ஸோ இப்படி தான் ஆங்கிலேயர் காலகட்டத்தில் நகரமயமாதல் சொல்கிறோம். ஸோ இதில் புதிய நகர மையங்களின் வளர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் மெட்ராஸ், பம்பாய், கல்கட்டா அப்படிங்கிறது 3 முக்கிய வர்த்தக மையங்களாக உருவானுச்சு. ஓகே. ஸோ மெட்ராஸ் அப்படிங்கிறது எப்போ உருவானுச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1639ல் மெட்ராஸ் அப்படிங்கிற உருவானுச்சு. ஸோ பம்பாய் பார்த்தீங்கன்னா 1661லையும், கல்கத்தாங்கிறது 1690ல் உருவானுச்சு. ஓகே. ஸோ இந்த மாதிரி முக்கியமான 3 மாகாணங்கள் அப்படிங்கிறது உருவானுச்சுன்னு சொல்லுவோம். ஓகேவா. ஸோ இந்த காலத்துவ அதாவது பிரிட்டிஷ் கால ஆட்சியில் நகரமயம் அப்படிங்கிறது எப்படி வேணால் வளர்ச்சி ஆனிச்சு சொல்கிறாங்க. ஸோ துறைமுக நகரங்கள், இராணுவ குடியிருப்புகள், மலைவாழிடங்கள், ரயில்வே நகரங்கள் சொல்லுவோம். ஓகேவா. ஸோ துறைமுக நகரங்கள் பார்த்தீங்கன்னா இதை சுற்றி அதாவது துறைமுகங்கள் போர்ட்ஸை சுற்றி பார்த்தீங்கன்னா நிறைய மாகாணங்கள் நகரமயமாதல் அப்படிங்கிறது நடந்துச்சு. ஓகேவா. ஸோ இராணுவ குடியிருப்புகள் பார்க்கும்போது இந்த பெருவழி சாலைகள் சொல்லக்கூடிய இந்த பிளேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா போருக்கு திறன் வாய்ந்த ஒரு இடமா இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய பிளேசஸை இராணுவ குடியிருப்புகளை கொண்டு வந்தாங்க. ஸோ மலைவாழிடங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பிரிட்டிஷ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சுகாதாரமாக இருக்கிறதுக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒரு பொழுதுபோக்குக்கு உண்டான ஒரு இடமா வந்து பார்த்தீங்கன்னா மலைவாழ் இடங்கள் அப்படிங்கிற இடத்துல நகரம் அப்படிங்கிற உருவானுச்சு. ஓகே. ஸோ ரயில்வே நகரங்கள் பார்த்தீங்கன்னா படைகள் மற்றும் பொருட்களை வந்து இங்கேருந்து அங்கே டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொண்டு போகக்கூடிய ஃபெசிலிட்டிஸ் இருக்கக்கூடிய இடங்களை வந்து பார்த்தீங்கன்னா ரயில்வே நகரங்களை உருவாக்குனாங்க. ஓகே. ஸோ இப்படி தான் காலனிவ ஆட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நகரங்கள் அப்படிங்கிற உருவானுச்சு. ஓகே. ஸோ அது மட்டும் இல்லாமல் 1757ல் என்ன போர் நடந்திருக்குன்னா பிளாசி போர். ஜூன் மாதம் 23ஆம் தேதி 1757ல் பிளாசி போர் அப்படிங்கிறது நடந்துச்சு. ஓகே. ஸோ இந்த பிளாசி போருக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியோட இன்னும் ஃபர்தராக வந்து அவங்களோட வர்த்தகம் வந்து விரிவடைஞ்சிச்சுன்னு சொல்லலாம். ஓகே. ஸோ அது மட்டும் இல்லாமல் சூயஸ் கால்வாய் வந்து ஓப்பன் பண்ணது, அதே மாதிரி நீராவி போக்குவரத்து இருந்தது, ரயில்வே சாலைகள், கால்வாய் அமைத்ததுலேருந்து, துறைமுகங்கள்லேருந்து ஒவ்வொரு நிலக்கரி சுரங்கம், இந்த மாதிரி நிறைய ஃபெசிலிட்டிஸ் வந்து வளர என்ன ஆகுது, ஆங்கிலேயரோட வர்த்தகம் அப்படிங்கிறது இன்னும் ஃபர்தராக வந்து ஸ்ட்ராங் ஆனிச்சு அப்படிங்கிறத சொல்கிறோம். ஓகேவா. ஸோ இது வந்து ஆங்கிலேயர் காலத்தில் நகர்ப்புற வளர்ச்சி அப்படிங்கிறத சொல்கிறோம். ஓகே. ஸோ துறைமுக நகரங்கள்னு பார்க்கும்போது மெட்ராஸ், கல்கட்டா, பம்பாய் வந்து முக்கிய துறைமுக நகரங்களாக விளங்குனுச்சு. ஸோ நிறைய தொழிற்சாலைகள் வந்து அமைந்ததோட அந்த இடத்துல கோட்டைகளும் எழுப்பப்பட்டன. ஓகேவா. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது சென்னையில் புனித ஜார்ஜ் கோட்டை அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டது. ஸோ சென்னையில் புனித ஜார்ஜ் கோட்டை அப்படிங்கிறது எப்போ உருவாக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா 1640ல் உருவாக்கப்பட்டது. ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி 1640ல் உருவாக்கப்பட்டது. ஓகேவா. ஸோ அதே மாதிரி கல்கத்தாவில் வில்லியம் கோட்டை அப்படிங்கிறது 1696ல் வந்து கல்கத்தாவில் வில்லியம் கோட்டை அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டது. ஓகேவா. ஸோ இந்த துறைமுக நகரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான கோட்டைகள் அப்படிங்கிறது எழுப்பப்பட்டது. ஓகேவா. ஸோ ராணுவ குடியிருப்புகள் பார்க்கும்போது வலுவான ஒரு ராணுவ முகாம் அமைப்பதற்காகவே என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ராணுவ குடியிருப்புகள் ஏற்படுத்துகிறாங்க. ஸோ கான்பூர், லாகூர் இந்த மாதிரி பிளேசஸ்லாம் ராணுவ குடியிருப்புகள் ஏற்படுத்துகிறாங்க. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் தட் மலைவாழ் இடங்கள். மலைவாழ் இடங்கள் பார்க்கும்போது இதில் ஒரு பொழுதுபோக்கு, ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கிற மாதிரியும் ஒரு சுகாதார ஃபெசிலிட்டிஸ், அதாவது கோடை காலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா குளிர் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இந்த உதகமண்டலம் இந்த மாதிரி பிளேசஸ்லாம் வந்து இருக்கிறது சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர்கள் மலைவாழ் இடங்களை அங்கே மாதிரி பிளேசஸில் உருவாக்கியிருக்காங்க. ஓகேவா. ஸோ அப்போ ஸ்ரீநகர் பார்த்தீங்கன்னா முகலாயர்களோட பொழுதுபோக்கு இடமாகவும், அதே மாதிரி கேதார்நாத், பத்ரிநாத் அப்படிங்கிறது இந்துக்களோட சமய மையங்களாக விளங்கியிருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ குளிர்காலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாப்பாக இருக்கிறதுக்காகவா என்ன பண்ணுறாங்கன்னா வெப்பமான வானிலையிலிருந்து தன்னை வந்து தொற்று நோய்கள் எதுவும் தொற்றாத அளவுக்கு தன்னை பாதுகாத்துக்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க இந்த மாதிரி குளிர் பிரதேசங்களில் இருந்துக்கிறாங்க. ஓகேவா. ஸோ கல்கத்தாலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா டார்ஜிலிங்கும், அதே மாதிரி டெல்லிக்கு மாற்ற பார்த்தீங்கன்னா டேராடூன். ஓகேவா. ஸோ இந்த மாதிரி பிளேசஸ்லாம் குளிர் பிரதேசங்களில் வந்துட்டு தன்னுடைய வாழிடங்களில் மாற்றிட்டாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ உதகமண்டலம் இந்த மாதிரி பிளேசஸ், கொடைக்கானல் இதெல்லாம் குளிர் பிரதேசங்களில் இருக்கக்கூடிய இடத்துல வந்து மலைவாழ் இடங்களை உருவாக்குனாங்க. ஓகே. ஸோ ரயில்வே நகரங்கள்னு பார்க்கும்போது
நம்ம 1853ல மும்பை டு தானே அப்படிங்கிறதுல ரயில்வே நகரங்கள் அப்படிங்கிற உருவாக்கப்பட்ட ஸோ சென்னை, பம்பாய், கல்கட்டா எல்லா இடத்துலையுமே வந்து ரயில்வே நகரங்கள் உருவாக்க ஆரம்பிச்சாங்க. ஓகே. ஸோ இதில் நகராட்சி மற்றும் மாநகராட்சிகள் தோற்றம் அப்படிங்கிறத பார்க்கணும். ஓகே. ஸோ முதல் மாநகராட்சி வந்து பார்த்தீங்கன்னா சென்னை அப்படிங்கிறது மாநகராட்சி உருவானுச்சு அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். 1668 வந்து பார்த்தீங்கன்னா சென்னை மாநகராட்சி உருவானுச்சு. ஓகே. ஸோ இதில் மாநகராட்சியின் தலைவராக யார் இருப்பாங்க? மேயர் செயல்படுவாங்க. ஸோ ஒரு மேயர் அப்படிங்கிறது செயல்பட்டாங்க. ஓகே. ஸோ இதில் 1688 தான் என்ன பண்ணுறாங்க, சென்னையில் ஒரு மேயர் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க, இந்த மாநகராட்சியை உருவாக்குனாங்க. ஸோ இதை சென்னை கிழக்கிந்திய கம்பெனியோட இயக்குனர் டைரக்டர் சொல்லக்கூடிய ஜோசியா சைல்டு அப்படிங்கிறவர் மாநகராட்சி உருவாகிறதுக்கு முக்கிய காரணமாக இருந்தார். ஓகே. ஸோ 1793ல பட்டய சட்டம்ங்கிறது 4 வகையான பட்டய சட்டம் இருக்கு. 1793 பட்டய சட்டம், 1813, 1833, 1853 இந்த மாதிரி 4 வகையான பட்டய சட்டங்கள் இருக்கு. ஓகே. ஸோ இதில் 1793 பட்டய சட்டம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நிர்வாகத்தை நிறுவியது. நகராட்சி நிர்வாகத்தை நிறுவனது எந்த பட்டய சட்டம்னா 1793 பட்டய சட்டம். ஓகே. ஸோ இதோட ஒரு ஸ்டேஜா என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா, அடுத்த 2ஆம் கட்டத்தில் என்ன பண்றாங்க, உள்ளாட்சி அமைப்புகளை உருவாக்குறாங்க. ஓகேவா. ஸோ இந்த உள்ளாட்சி அமைப்புக்கு உண்டான தீர்மானத்தை முன்மொழிந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரிப்பன் பிரபு. ஓகேவா. ஸோ ரிப்பன் எங்கள் அப்பன் சொல்ற காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உள்ளாட்சி அமைப்புகளை தல சுயாட்சியின் மகாசாசனமாக கருதப்படுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா ரிப்பன் பிரபு கொண்டு வந்த தீர்மானம். ஓகேவா. அப்போ உள்ளாட்சி அமைப்புகளின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யாரு? ரிப்பன் பிரபு அப்படிங்கிறத சொல்லுவோம். ஓகே. ஸோ 3ஆம் கட்டமாக பார்த்தீங்கன்னா 1919 போடப்பட்ட சட்டம், அதாவது இரட்டை ஆட்சி அப்படிங்கிறது கொண்டு வரும். ஸோ இந்த இரட்டை ஆட்சியில் ஒதுக்கப்பட்ட துறைகள், மாற்றப்பட்ட துறைகள் அப்படிங்கிற மாதிரி பிரித்து கொண்டு வராங்க. ஸோ 1935 சட்டத்தில் என்ன பண்ணுறாங்க, மாகாணங்களுக்கு சுயாட்சி வழங்கிய சட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1935 ஆக்ட். ஓகேவா. ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயமா பண்டைய கால நகரம், இடைக்கால நகரம், அதே மாதிரி நவீன கால நகரங்கள் வளர்ச்சி அடைஞ்சு அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர்கள் வருகைக்கு அப்புறம், ஐரோப்பியர்கள் வருகையோடு சேர்த்து ஆங்கிலேய வருகைக்கு அப்புறம் ஒவ்வொரு விதமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பார்த்தீங்கன்னா துறைமுக நகரங்களாகவும், மலைவாழ் இடங்களாகவும், இராணுவ குடியிருப்புகளும், ரயில்வே நகரமாகவும் நகரங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வளர்ச்சி அடைஞ்சிச்சுன்னு சொல்கிறோம். ஓகே. ஸோ இதில் மாகாண நகரங்களில் எப்படி நிர்வாகம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை சொல்கிறோம். ஓகே. ஸோ நாடாளுமன்றத்தில் ஒரு சட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தலைமை ஆளுநருக்கு மாகாண நகரங்கள் வந்து ஒரு அமைதியை ஏற்படுத்துறதுக்கு உண்டான விஷயமா வந்து பார்த்தீங்கன்னா அமைதியை நிலைநாட்டுறதுக்காக நீதிபதிகளை நியமிக்கும் அதிகாரம் வந்து பார்த்தீங்கன்னா தலைமை ஆளுநருக்கு வழங்கப்பட்டது. ஓகேவா. ஸோ தட் மீன்ஸ் தலைமை ஆளுநர் கவர்னர் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்தந்த நகரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா யாருன்னா மேஜிஸ்ட்ரேட் வந்து ஜட்ஜை வந்து அப்பாயிண்ட் பண்ணக்கூடிய அதிகாரமாக வழங்குறாங்க. ஓகே. ஸோ இந்த மாதிரி பெரிய மாகாணங்களில் பாதுகாப்பு மற்றும் செயல்திறனுக்காக சட்டப்பூர்வ பாதுகாப்பு கொடுக்கணுங்கிறதுக்காக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி மாநகராட்சி மற்றும் நகராட்சி இந்த மாதிரி இடத்துலனா பாதுகாப்பு நிலையில் இருக்கிறாங்கன்னு சொல்லுவோம். ஓகே. ஸோ இதில் நெக்ஸ்ட் மദ്രാஸோட தோற்றம் அப்படிங்கிறத சொல்லுவோம். ஓகே. ஸோ இதில் நம்மளோட ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியை வந்து பார்த்தீங்கன்னா 1600 டிசம்பர் 33 முதலாம் எலிசபெத் மகாராணி என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பட்டய சட்டம் வழங்குறாங்க. அதாவது இந்தியாவில் போய் வணிகம் செஞ்சுட்டு வாங்கன்னு சொல்லி பட்டய சட்டம் வழங்குறாங்க. அந்த அனுமதி அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா 1600 டிசம்பர் 31 ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி இந்தியாவுடன் வணிகம் செய்ய பெர்மிஷன் கொடுக்குறாங்க. ஓகே. ஸோ அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சூரத்தில் வந்து ஃபஸ்ட்டு தொழிற்சாலை அமைக்கப்படுது. ஓகே. ஸோ சூரத்தை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா மசூலிப்பட்டினம் இந்த மாதிரி பிளேசஸ்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க, தொழிற்சாலைகள் அமைக்கிறாங்க. ஓகே. ஸோ இதில் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா பிரான்சிஸ் டே, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஜஹாங்கீர் அரசவைக்கு தான் யார் வராங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வில்லியம் ஹாக்கின்ஸ் வராங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் யார் வராங்க பார்த்தீங்கன்னா சர் தாமஸ் ப்ரோ வராரு. அவருக்கு அனுமதி கொடுக்கப்பட்டது. சூரத், மசூலிப்பட்டினம் இந்த மாதிரி பிளேசஸ்லாம் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா கோட்டைகளை எழுப்புறாங்க. ஓகேவா. ஸோ அது வணிக மையங்களை எழுப்புறாங்கன்னு சொல்கிறாங்க. ஓகே. ஸோ இதில் சந்திரகிரியோட அரசர், ஓகேவா, ஸோ அவரோட அரச பிரதிநிதியாக இருந்த தமர்லா வெங்கடபதி அவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா மானியமாக ஒரு நிலம் கொடுக்குறாங்க. ஓகே. ஸோ அந்த மானியமாக கொடுத்த நிலம் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர்கிட்ட இருந்த பிரான்சிஸ் டே அப்படிங்கிற ஒரு ஆங்கில வணிகர் என்ன பண்ணுறாரு, 1639 மெட்ராஸ் நிலத்தை வாங்குறாரு. ஓகேவா. ஸோ அந்த மெட்ராஸ் நிலம் அங்கேருந்து வாங்கப்பட்டது. இது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா புனித ஜார்ஜ் கோட்டை அப்படிங்கிறது மெட்ராஸில் கட்டுறாங்க. 1640 ஏப்ரல் மாதம் 23 புனித ஜார்ஜ் கோட்டை கட்டப்படுது. ஓகே. இந்த புனித ஜார்ஜ் குடியிருப்பு இருக்குல்ல, ஸோ இதை தான் என்ன சொல்றாங்க, வெள்ளை நகரம் சொல்றாங்க. அதுக்கு பக்கத்துல நியர்பை இருக்கக்கூடிய கிராமப்புற பகுதிகளை என்ன சொல்றாங்க, மெட்ராஸ்ல இருக்கக்கூடிய பகுதிகளை கருப்பு நகரம் சொல்றாங்க. ஓகே. ஸோ மெட்ராஸே வெள்ளை நகரம், கருப்பு நகரம் சொல்றாங்க. வெள்ளை நகரம் அப்படிங்கிறது புனித ஜார்ஜ் குடியிருப்பு இருக்குல்ல, ஸோ அதை வெள்ளை நகரம் என்றும், கிராமங்கள்ல இருக்கக்கூடிய பகுதிகளை வந்துட்டு கருப்பு நகரம் என்று அழைக்கின்றோம். ஓகேவா. ஸோ இதெல்லாம் மதராசப்பட்டினம் அப்படிங்கிறது எப்படி உருவானுச்சுன்னு சொல்லுவோம். ஓகேவா. ஸோ தமர்லா வெங்கடபதி அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயருக்கு மதராசப்பட்டினத்தை ஒரு மானியமாக கொடுத்தார். ஓகேவா. ஸோ இந்த வெங்கடபதி வந்து பார்த்தீங்கன்னா ரயாலு அப்படிங்கிறவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அவரோட கண்ட்ரோலில் இருந்தார். ஸோ இந்த வெங்கடபதிக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ பண்ணுறதுனா ஸ்ரீரங்காயலு அப்படிங்கிறவர் தான் இந்த பதவிக்கு வந்து வந்திருப்பார். ஓகேவா. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கப்பட்டினம் அப்படிங்கிற ஒரு புதிய மானியத்தை வாங்கியிருப்பாங்க. ஸோ வெங்கடாபதியோட தந்தை தான் பார்த்தீங்கன்னா சென்னப்ப நாயக்கர் பெயரில் தான்
அந்த மதராஸ் அதாவது சென்னைப்பட்டினம் அப்படிங்கிறது அழைக்கப்பட வேண்டும் சொல்லி விருப்பப்பட்டிருக்காரு. ஓகே, ஸோ இப்படிதான் மதராசப்பட்டினம் அப்படிங்கிறது சென்னைப்பட்டினமா இருந்துச்சு. இந்த சென்னை தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ்நாடு அப்படிங்கிற பேர் மாற்றம் பண்ண சொல்லி கேட்டிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த சென்னை பகுதியில் எந்தெந்த பகுதியெல்லாம் கவர் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பெரிய நிலப்பகுதியில் உள்ளடக்கிய தமிழ்நாடுலேருந்து லட்சத்தீவுலேருந்து வடக்கு கேரளா, ராயல்சீமா, கடலோர ஆந்திரா, கர்நாடகா இந்த பகுதிகளெல்லாம் உள்ளடக்கியதான் எது பார்த்தீங்கன்னா சென்னை அப்படிங்கிறத சொல்கிறோம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி மாநில மறுசீரமைப்பு சட்டம் 1956 மாநில மறுசீரமைப்பு சட்டம் சொல்லக்கூடிய ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் படி தான் என்ன பண்ணியிருப்பாங்க, மொழிவாரியாக என்ன பார்த்தீங்கன்னா ஆந்திரா, கேரளா மற்றும் கர்நாடகா மாநிலங்கள் வந்துட்டு பிரிக்கிறோம். ஓகேவா? ஸோ அதில் நம்ம மெட்ராஸ் அப்படிங்கிறது தமிழ்நாடுன்னு பெயர் மாற்றம் செய்ய சொல்லி என்ன பண்ணாங்கன்னா நம்மளோட 1969 வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, பெயர் மாற்றம் செஞ்சுருப்பாங்க. ஓகேவா? ஸோ அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மதராஸ் மாநிலம் தமிழ்நாடு என மறுபெயரிட்டு இதே மாதிரி ஜூலை மாதம் 17ஆம் தேதி 1996 பார்த்தீங்கன்னா மதராஸ் அதிகாரப்பூர்வமாக என்னன்னா சென்னையின் பெயர் மாற்றிருப்பாங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு 1969 எஸ் 1969 என்ன பண்ணியிருப்பாங்க, மெட்ராஸை தமிழ்நாடுன்னு பெயர் மாற்றம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பண்ணியிருப்பாங்க. இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா சங்கரலிங்கனார் அப்படிங்கிறவர் உண்ணாவிரதம் இருந்து உயிர் துறந்திருப்பாரு. ஸோ 1969 எதை என்ன மாற்றிருப்பாங்க, மெட்ராஸை தமிழ்நாடுன்னு பெயர் மாற்றம் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அகெயின் இந்த 69 திருப்பி போட்டால் 96 நினப்பு வச்சுக்கோங்க. ஸோ ஜூலை மாதம் 17ஆம் தேதி 1996 தமிழ்நாடு இந்த மதராஸ் அப்படிங்கிறது அதிகாரப்பூர்வமாக என்னன்னு பேர் மாற்றினாங்க, சென்னைன்னு மாற்றினாங்க. நம்ம கலைஞர் பீரியடில் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை பெயர் மாற்றம் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் இல்லை, நகரமயமாதல் அப்படிங்கிறது தான் முக்கியமானது. ஸோ இந்த லெசனில் இம்பார்ட்டண்டாக சொல்ல போனால் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு எந்தெந்த மாகாணங்கள் எப்பப்போ உருவானுச்சு, அதில் என்னென்ன கோட்டைகள் கட்டப்பட்டது, ஓகே, ஸோ அதுக்கு உருவானது காரணம் யார் அப்படிங்கிறது தெரிஞ்சால் போதும். ஓகே, ஸோ பம்பாய் அப்படிங்கிற நிலம் எப்படி சென்னை அப்படிங்கிறது நம்ம சந்திரகிரி அரசர் சென்னப்ப நாயக்கர் வாங்கணுமோ அது மாதிரி பம்பாய் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வாங்கப்பட்டதுன்னா நம்ம போர்த்துகீசிய இளவரசியான கேத்ரின் அப்படிங்கிறவங்கள வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து இளவரசரான சார்லஸ் திருமணம் செஞ்சிருப்பார். ஓகேவா? ஸோ அப்போ திருமணம் செய்யும்போது வரதட்சணையாக கொடுக்கப்பட்ட நிலம் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா பம்பாய். ஓகேவா? ஸோ இந்த சார்லஸிடம் இருந்து ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி 10 மில்லியன் பவுண்ட் அப்படிங்கிற அந்த மதிப்பிலான பணத்தை கொடுத்து என்ன பண்ணியிருப்பாங்க, பம்பாயை அவங்கள்ட்டேருந்து வாங்கியிருப்பாங்க. ஓகே, ஸோ அப்படிதான் நம்மளுக்கு பம்பாய் அப்படிங்கிற நிலம் கிடைக்கப்பட்டது. ஓகேவா? ஸோ இதுக்கு தலைமையிடமும் பார்த்தீங்கன்னா 1687 தலைமையகத்தை சூரத்திலிருந்து பம்பாய்க்கு மாற்றினாங்க சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ கல்கத்தா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 1690ஆம் ஆண்டு ஒரு குடியேற்றத்தை நிறுவின வணிகர்கள் சுதநிதி அப்படிங்கிற இடத்துல வணிகர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு குடியேற்றம் அப்படிங்கிறது நிறுவினாங்க. ஸோ இந்த சுதநிதி கல்கத்தா மற்றும் கோவிந்தபூர் ஜமீன்தாரி உரிமைகளை வந்து பார்த்தீங்கன்னா 1698 பெற்றாங்க. ஓகே, ஸோ இப்படி தான் சென்னை, பம்பாய், கல்கத்தா அப்படிங்கிற மாதிரி முக்கியமான 3 மாகாணங்கள் கையில் வந்தது. ஓகே, ஸோ அப்போ ஆங்கிலேயர் ஆட்சியில் நகரமயமாதல் அர்பன் சேஞ்சஸ் டியூரிங் பிரிட்டிஷ் ரூல் அப்படிங்கிற லெசன் தான் பார்த்துருக்கோம். ஸோ 3 காலம், தட் மீன்ஸ் பண்டைய காலம், அதே மாதிரி இடைக்காலம், நவீன காலம், இந்த 3 காலகட்டங்களில் எப்படியெல்லாம் நகரங்கள் வளர்ச்சி அடைஞ்சது, ஸோ இந்த நவீன காலத்தில் ஆங்கிலேயர் வருகைக்கு வந்ததுக்கு அப்புறமேல எப்படி நகரங்கள் வந்து வளர்ச்சி அடைஞ்சது, ஸோ அப்படிங்கிற ரிலேட்டடாக இந்த லெசனில் முக்கியமான கொஷின்ஸ் அப்படிங்கிறது பார்க்குறோம். ஓகே, ஸோ இதில் மதராஸ் அப்படிங்கிறது எந்த வருஷம் உருவாக்கப்பட்டது அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா எஸ் 1639. ஓகே, ஸோ ஃப்ரான்சிஸ் டே அப்படிங்கிறவங்களால கிடைக்கப்பட்டிருக்கும். ஸோ பம்பாய் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 1661. கல்கத்தா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 1696 வந்து கிடச்சிருக்கும். ஓகேவா? ஸோ புனித ஜார்ஜ் கோட்டை எங்கே நிறுவப்பட்டிருக்கும், மெட்ராஸில். புனித ஜார்ஜ் கோட்டை அப்படிங்கிறது மெட்ராஸில். ஸோ ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி 1640 கட்டப்பட்டது என்னன்னா புனித ஜார்ஜ் கோட்டை. ஓகேவா? ஸோ புனித வில்லியம் கோட்டை கல்கத்தாவில் நிறுவப்பட்டது என்னன்னு பார்த்தீங்கன்னா புனித வில்லியம் கோட்டைன்னு சொல்கிறாங்க. 1696 கட்டப்பட்டது புனித வில்லியம் கோட்டை. ஓகே, ஸோ அடுத்தது புனித டேவிட் கோட்டை. இது புனித டேவிட் கோட்டை அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா டச்சுக்காரர்களால் 1608 வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த புனித டேவிட் கோட்டை அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட 1690 பிரிட்டிஷ் என்ன பண்ணியிருப்பாங்க, கடலூரில் புனித டேவிட் கோட்டை அப்படிங்கிறது கட்டியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்னையில் மேயர் பதவி உருவாக்கம் அப்படிங்கிறது எப்போ உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1688 வாக்கில் 1688 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேயர் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணியிருப்பாங்க, மேயர் பதவி உருவாக்கியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்திய உள்ளாட்சி அமைப்பின் தந்தை யாரு, லார்ட் ரிப்பன், ரிப்பன் பிரபு. ஓகே, ஸோ ரிப்பன் எங்கள் அப்பன் சொல்கிறோம்ல, ஸோ இப்போ ரிப்பன் பிரபு 1882 வந்து தல சுயாட்சி உருவாக்கியிருப்பாங்க. சப்போஸ் உள்ளாட்சி அமைப்பின் மகாசாசனம் என்று கருதப்படுவது எதுன்னு பார்த்தீங்கன்னா ரிப்பன் பிரபு கொண்டு வந்த இந்த தல சுயாட்சியின் தீர்மானம். ஓகே, ஸோ சென்னையை உருவாக்கியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரான்சிஸ் டே. பிரான்சிஸ் டே அப்படிங்கிறவர் சென்னப்ப நாயக்கரிடமிருந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா
அந்த மெட்ராஸ் நிலத்தை வாங்கியிருப்பாரு. ஓகேவா? ஸோ வெள்ளை நகரம் அப்படிங்கிறது எது சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா புனித ஜார்ஜ் கோட்டை. ஓகே, ஸோ வெள்ளை நகரம் என்று அழைக்கப்படுவது எதுனா புனித ஜார்ஜோட குடியிருப்பு அப்படின்னு பகுதிகள் இருக்குல்ல, ஸோ அதை தான் என்ன சொல்றாங்க, வெள்ளை நகரம் அப்படிங்கிறத சொல்றோம். ஸோ நெக்ஸ்ட், ஆங்கிலேயரை ரயில்வே அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு 1853 முதல் பயணிகள் ரயில் சேவை அப்படிங்கிறது துவங்கப்பட்டது. மும்பை டு தானே 1853. ஓகே, ஸோ இந்த லெசன் வந்து ரொம்ப கொஞ்சம் வேகா இருக்க மாதிரி இருந்தாலும் இதில் வந்து நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்கக்கூடிய கொஷின்ஸ், ஒன் லைனர் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அப்படிங்கிறது இதுதான். ஓகே, ஸோ 8th ஸ்டாண்டர்டில் ஓவரால் நம்ம நியர்லி வந்து 7 லெசன்ஸ் அப்படிங்கிறத கம்ப்ளீட் பண்ணிக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஒரு லெசன் 8th லெசனோட நம்மளுக்கு 8th ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறது கம்ப்ளீட் ஆகுது. ஸோ ஃபோர் கமிங் வீடியோஸில் இதே மாதிரி 9th 10th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய அனைத்து லெசன்களுமே பார்க்கலாம். Hope you all understood guys. Thank you for watching.